வணக்கம் மாணவ தங்கங்களா. 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்ல புக் பேக் எவாலுவேஷன் ரோமேட்டர் 9ல செகண்ட் ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோ நம்ம சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு, பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. வாங்க இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தேவையானது இந்த ஒரு ஈக்குவேஷன் போதுமானது. அது என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் கால்சியம் கார்பனேட். அதாவது கால்சியம் கார்பனேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய பெர்சன்டேஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு முதல்ல என்ன தெரியணும்னா, கால்சியம் கார்பனேட் ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா நமக்கு? CaCO3 அப்படின்னு சொல்றதுதான் கால்சியம் கார்பனேட்டுடைய ஃபார்முலா. இதுல இந்த கால்சியம் கார்பனேட் காம்பவுண்ட்ல எவ்வளவு கால்சியம் இருக்கு, எவ்வளவு கார்பன் இருக்கு, எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராப்ளம். சோ இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, மாஸ் ஆஃப் an element தெரியணுமா? So mass of element in compound divided by molar mass of compound into 100 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிளா சொல்லுங்க சார் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்க தங்கம், கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு கால்சியம் இருக்கு into 100. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு கார்பன் இருக்கு into 100. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு into 100. இதுதான். இதான் நம்ம தனித்தனியா செய்ய போறோம். வாங்க, ரொம்ப சிம்பிளான சம்மு, 4 மார்க்ல வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் தெரியணும். நமக்கு என்னது? கால்சியம் கார்பனேட் தான் நம்மளுடைய காம்பவுண்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. இப்போ வாங்க, யாரெல்லாம் இருக்கா கால்சியம் கார்பனேட்ல? கால்சியம் இருக்காரு, கார்பன் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க. எழுதிட்டேன். எத்தனை பேர் இருக்காங்க அடுத்து எழுதணும். ஒரு கால்சியம், ஒரு கார்பன், 3 ஆக்சிஜன். முடிஞ்சா? முடியல. நமக்கு இந்த சம்முல அவங்களே கொடுத்துட்டாங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன், ஆக்சிஜன், கால்சியம் கொடுத்துட்டாங்க. கொடுக்காம இருந்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும், நான் வச்சுக்கோங்க. வாங்க, கால்சியத்துக்கு எவ்வளவு? 40 into 40. கார்பனுக்கு 12. இங்க எவ்வளவு? ஆக்சிஜனுக்கு 16. என்ன வரும் நமக்கு? வாங்க, 40, 12, 48, 0 மிச்சம் 1. அப்ப கால்சியம் கார்பனேட்டுடைய மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, அது 100. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்குள்ள போலாமா? வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சார் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? இது பெருசா எழுதலாம். என்னதான்? மாஸ் ஆஃப் கார்பன் இன் காம்பவுண்ட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படி நீங்க பெருசாவும் எழுதலாம். சார் சிம்பிளா சொல்றேன். எப்படி? கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு கார்பன் இருக்கு, முடிஞ்சு போச்சு. நீங்க தான் ஃபார்முலா வேற எழுதிட்டீங்கல, அப்புறம் நீங்க ஈஸியா மட்டும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க, கார்பன் எவ்வளவுமா? மாஸ் 12 டிவைடட் பை கால்சியம் எவ்வளவு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க? எவ்வளவு? 100 into 100. ஏன் சார் into 100 போடுறோம்? பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கம்மா, அதனால 100 போடுறோம். நல்லா பாருங்க, சூப்பரா முடிஞ்சிருச்சு. அப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எவ்வளவு இங்க? 12%. சிம்பிளா. நெக்ஸ்ட் வாங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிப்போம். பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு into 100. சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பன் 1 இருந்துச்சு, 1 ஈஸியா போட்டுட்டீங்க. இங்க ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு 16. அப்ப 3 ஆக்சிஜனுக்கு என்ன வருமா? 48. கீழே 100 into 100 கேன்சல் பண்ணிருங்க, முடிஞ்சு. அப்ப இங்க என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுமா? 48%. நமக்கு இங்க மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் 100 இருக்கனால 100 ஈஸியா கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் வந்துருது. எப்பயுமே அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் செய்யற மாதிரி வரும். பாப்போம், அது நெக்ஸ்ட் சம்ல பாப்போம். இப்போ வாங்க, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பெர்சன்டேஜ் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணுமா? கால்சியம் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம் இஸ் ஈக்குவல் டு கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு கால்சியம் இருக்கு into 100. நல்லா தெரிஞ்சு எவ்வளவு? 40 divided by 100 into 100 கேன்சல் பண்ணிடுங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம் எவ்வளவு? 40. நீங்க செஞ்சது சரியான்னு பார்க்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. எல்லா பெர்சன்டேஜ் கூட்டுங்க. 12, 48, 40, 0, 1, 100 வந்துருச்சு. நீங்க செஞ்சது கரெக்ட் தான். செகண்ட் சம்ல பார்த்த மாதிரியே இப்ப தேர்ட் சம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கால்குலேட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் அலுமினியம் சல்பேட். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலுமினியம் சல்பேட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இதே நமக்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, அதனுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப வேலை ரொம்ப சிம்பிள். சோ முதல் சம்ல நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, கால்சியம் கார்பனேட்ல ஒவ்வொரு எலமெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இங்க நமக்கு சிம்பிளான வேலை தான், ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு. சோ அதுக்கும் சரி இதுக்கும் சரி ஒரே ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா, மாஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எலமெண்ட் இன் காம்பவுண்ட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் into 100. சரிங்களா? இப்ப வாங்க நம்ம பார்க்கலாம். நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்பேட் தெரியணும். சரியா? ரைட். இப்போ என்ன செய்ய போறேன்னு பாருங்க சார்.
இப்போ முதல்ல ஃபார்முலா எடுத்து எழுத போறேன். Al2SO4 thrice அப்படின்றத இதோட ஃபார்முலா. இந்த அலுமினியம் சல்ஃபேட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அலுமினியம் இருக்காங்க, சல்ஃபர் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க. சரி, அடுத்து நம்ம என்ன எழுதணும்? எத்தனை இருக்காங்க? அலுமினியம் 2, சல்ஃபர் எத்தனை சார் அப்படின்னா இந்த மொத்த பிராக்கெட் இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபருக்கும் பொருந்தும், ஆக்சிஜனுக்கும் பொருந்தும். சோ எத்தனை சல்ஃபர் இருக்கு? 3 சல்ஃபர் இருக்கு. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? ஏற்கனவே உள்ள 4 இருக்கு, இங்க வெளியே இருக்கு. 4 into 3 நமக்கு எவ்வளவு வருமா? 12 ஆக்சிஜன் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்க, தப்பு விட்டுறக்கூடாது. சல்ஃபர் 3, ஆக்சிஜன் 12. சரி, ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ் போடணும். போட்டுடலாமா? வாங்க. அலுமினியத்துக்கு எவ்வளவு? 27. சல்ஃபருக்கு எவ்வளவு? 32. ஆக்சிஜன் நமக்கு தெரியும் 16. சரி, ரைட். இப்போ இதை நம்ம பெருக்க போறோம். வாங்க பெருக்கலாமா? என்ன வரும் அப்படின்னா இங்க 54 வரும், இங்க என்னமா வரும்? நமக்கு 96 வரும், இங்க என்ன வரும்? நமக்கு 192 வரும். ரைட். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 10 12க்கு 2 மிச்சம் 1, 10 15 24 4 மிச்சம் 2, 342. எவ்வளவு வருது? 342ன்றது இந்த அலுமினியம் சல்ஃபேட்டுடைய மோலார் மாஸ். வாங்க இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ரைட். எனக்கு என்ன வேணும்? பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் வேணும். அப்ப இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்டு 100. எவ்வளவு மாஸ் இருக்கு? நல்லா தெரிஞ்சுக்கங்க. மொத்தம் இதுல வந்து 12 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 192 பை 342 இன்டு 100. சரிங்களா? இந்த 192 342 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 0.5614 அப்படின்னு வரும். சரிங்களா? இன்டு 100 அப்படின்னு பண்ணோம்னா இது 2 தள்ளி வச்சு என்ன வரும்? நமக்கு 56.14% ஆக்சிஜன் அலுமினியம் சல்ஃபேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸையும் சால்வ் பண்ண போறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.